இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எத்திக்கல் ஹேக்கிங்ல ஒன் பார்ட் ரெகக்னிஷன் சொல்லுவோம். ஸோ இது வந்து என்ன பண்ணும்னா, ஒரு வெப்சைட்டோட இன்ஃபர்மேஷன கேதர் பண்றதுக்கு யூஸ் பண்றது. லைக் வந்து கம்ப்ளீட் டேட்டா. வெப்சைட் எப்போ கிரியேட் பண்ணாங்க, எப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க, ஸோ என்ன சர்வர்ல ஹோஸ்ட் ஆயிருக்கு. ஸோ தட் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கேதர் ஃப்ரம் த வெப்சைட். இது பண்றது. இது வந்து ரெகக்னிஷன். எத்திக்கல் ஹேக்கிங்ல ஒரு பார்ட் ஆஃப் திஸ். ஸோ நம்ம பார்ப்போம். நம்ம வந்து ப்ரௌசர்ல போய் QC கவுண்டர் அப்படி நீங்க டைப் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வரும். ஸோ நம்ம சைட் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட இன்டர்ஃபேஸ் ஃபார் கேதர் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ வந்து லைக் வந்து ஒரு வெப்சைட் எடுத்துக்கலாம். லைக் நம்ம வந்து அமேசான் எடுத்துக்கலாம். Amazon.com. ஓகே, அதோட கேப்சாவை கொடுத்துக்கிட்டு நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் வந்து கிரியேட் பண்ண டேட் வந்து 1994. அப்டேட் பண்ணது 1919ல அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது எக்ஸ்பைரி ஆகிறது இது. ஸோ இப்போ அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னும் அப்டேட் ஆகல. அவங்க ஆல்ரெடி இது குடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா 1 இயர் மாரி இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து இருக்கு. ஓடிட்டு இருக்குது வெப்சைட். ஸோ இந்த மாரி அவங்க ஸ்டேட்டஸ்ல இந்த மாரி வரும். தென் அவங்க என்னென்ன சர்வர்ல இது பண்றாங்க. NS1, நெட்வொர்க் சர்வர் 1, 2. ஸோ இந்த சர்வர்ல இது பண்றாங்க. அவங்க 3 ஐபி யூஸ் பண்றாங்க. 3 ஐபி யூஸ் பண்றாங்க. உங்களோட லொகேஷன் வந்து யுஎஸ்ல இருக்கு. அமெரிக்கால இருக்குது. ஸோ அவங்க .காம் அவங்க அமேசான் டெக்னாலஜி கம்பெனி. ஸோ அவங்க லேட்டிட்யூட், லாங்கிட்யூட் எல்லாமே இந்த டேட்டால வந்துரும். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஹூ இஸ் இன்ஃபர்மேஷன். அதே மேல உள்ள சேம் டேட்டா தான் கீழ ரிட்ரீவ் ஆகும். என்ன சர்வர்ல ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க, என்ன மெயில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து கீழ டிஸ்ப்ளே ஆகும். லைக் இப்போ நான் வந்து ஒரு வேற வெப்சைட் குடுக்குறேன். ம் வெப்சைட் மீன்ஸ் இப்போ facebook.com, Flipkart, facebook.com. ஓகே. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். Facebook 1997ல கிரியேட் பண்ணியிருக்காங்க.